Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 2 circles இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று ரேடியஸ் வந்து 5 cm, இன்னொன்று வந்து 3 cm. இது வந்து intersect at 2 points and the distance between their centers is 4 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சர்க்கிள் வந்து 5 cm கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்னொரு சர்க்கிள் வந்து அதோட ரேடியஸ் வந்து 3 cm. ஸோ 3 cm அதோட கொஞ்சம் சின்னதாக எடுத்திருக்கோம். இது வந்து ரெண்டு இன்டர்செக்ட் அட் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பட் இந்த ரெண்டு சென்டருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேர் சென்டர்ஸ் வந்து 4 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனால இதை கொஞ்சம் இது மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இதோட ரெண்டு சென்டரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதோட சென்டர் வந்து சம்வேர் ரஃப்லி இங்கே இருக்குது, இதோட சென்டர் சம்வேர் ரஃப்லி இங்கே இருக்குது. இதை ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு சென்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 cm அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம வந்து 4 cm அப்படின்னு எடுத்தாச்சு. டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த காமன் கார்டு. காமன் கார்டு அப்படின்றது இந்த ரெண்டு மீட்டிங் பாயிண்ட்டையும் இப்படி நம்ம ஜாயின் பண்ணோம்னா இந்த கார்டு வந்து ரெண்டுத்துக்குமே காமன். அதாவது ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கும் இந்த கார்டு ஏபி அப்படின்னு நேம் பண்ணிடலாம். ஏபி அப்படின்றது ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கும் கார்டு, செகண்ட் சர்க்கிளுக்கும் கார்டு. இப்போ இந்த லென்த்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த காமன் கார்டு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 5 இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கே தனியாக மார்க் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இப்படி எடுத்துக்கலாம். இது வந்து 5. அதே மாதிரி இன்னொன்று வந்து இங்கேருந்து இது வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா 3, இதோட ரேடியஸ் இங்கே 3 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இதில் இது 4 அப்படின்னு தெரியும் இல்லையா, இது ஃபுல்லாக 4. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் மட்டும் 4 - x அப்படின்னு வரும். இந்த பார்ட் நம்ம y அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஏபி அப்படின்னு நேம் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த ரெண்டு சென்டர்ஸ் வந்து நம்ம PQ அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து நம்ம D அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள், இந்த பக்கம் இன்னொரு ஒரு ரைட் ஆங்கிள். ஸோ முதல்ல நம்ம இந்த ரைட் ஆங்கிளுக்கு பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன் triangle PAD, hypotenuse square equal to x square plus y square அப்படின்னு வரும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள் ADQ, இந்த ட்ரையாங்கிள் வந்து AD ஸ்கொயர் plus DQ ஸ்கொயர் ஈக்குவல் டு AQ ஸ்கொயர். AQ வந்து ஹைபோட்டனஸ், AD அப்படின்றது பார்த்தீங்கன்னா y. ஸோ y ஸ்கொயர் ப்ளஸ் இது 4 - x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். DQன்றது 4 - x, AQன்றது 3. ஸோ 3 ஸ்கொயர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அதாவது y ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இது a - b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணால் a ஸ்கொயர் மைனஸ் 2ab, அடுத்தது ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயரை பக்கத்தில் எழுதணும். அப்போ என்ன ஆகுனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இது -8x இருக்குது, அதுக்கப்புறம் இந்த 16 இருக்குது, ஈக்குவல் டு 9. இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது வந்து 5 ஸ்கொயர். அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கு 5 ஸ்கொயர்னா 25, -8x plus 16 equal to 9. ஸோ இந்த -8x அந்த பக்கம் போயிடும், இந்த 9 வந்து மைனஸ் இந்த பக்கம் வந்துடும். ஸோ 25 plus 16 minus 9 equal to 8x. இப்போ இது பாருங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 41. ஸோ நான் இங்கே ஆட் பண்ணி காட்டுறேன். 6 by 11, ஸோ 41. அதில் 9 வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது 32 வரும். அப்போது 32 ஈக்குவல் டு 8x அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு இது சப்ட்ராக்ஷன் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், சாரி டிவிஷனில் வந்துடும். அப்போ 32 by 8 விச் இஸ் 4. ஸோ x வந்து 4 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ x வந்து 4 அப்படின்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணால் y கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்
equal to 5 square 25. இங்கே 4 அப்படின்னு substitution பண்ணா 4 square அப்படின்னு வரும். So y square is equal to 25. அப்போ y square அப்படின்றது 25, இந்த 4 square என்றது 16, minus 16 ஆயிடும். After subtraction, y square equal to 9 அப்படின்னா y equal to 3 வரும். பட் y equal to 3 அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தேவையான ABன்றது இதுவும் y னா இதுவும் y தான் வரும். ஏன்னா இது கரெக்டா மிடில் இந்த லைன் பாஸ் ஆகும். இங்க இருந்து பர்பெண்டிகுலர் டிராப் பண்ணா மிடில்ல வரும். ஸோ AB அப்படின்றது twice of AD அதை எழுதணும். ஸோ AB equal to twice of AD. ஸோ 2 into ADன்றது y. இது வந்து 6 சென்டிமீட்டர். இப்போ கொஸ்டின்ல கேட்ட the length of the common chord அப்படின்றது 6 சென்டிமீட்டர்.